உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை பாதாளத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம். ஓ எங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். ஓ இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஸ்தோத்திரம். கிருபையின் பூரணரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். ஹல்லேலூயா ஆமென். இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்த வாழ்க்கை உம்மகிமையை பாடிடுதே. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவே 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 ஆமென். இயேசுவே glory. இயேசுவே அருகினிலே ஆவலா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆவலாய் வருகிறேன். இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகிறேன். மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவே அருகினிலே வருகிறேன் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அருகினிலே வருகிறேன் அப்பா. என் நேரமும் என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்த வாழ்க்கை உம்மகிமையை பாடிடுதே. கைகளை உயர்த்தி இயேசுவே 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 ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Glory, hallelujah, 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 amen, hallelujah, glory, hallelujah, 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 hallelujah. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கன்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் போது பாடல் தந்தீரே, ஆயிரம் நாவுகள் போதாதே. கைகளை உயர்த்தி எந்த ஆத்துமாவே ஆமென் கர்த்தரையே, அவர் நாமத்தையே, அவர் நாம ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே ஓ என் முழு உள்ளமே, எந்த அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினால் மூடி சூட்டினீரேன், தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன், ஆயிரம் நாவுகள் போதாதே. glory கர்த்தரையே, ஆமென் எந்த முழு உள்ளமே நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஓராலாம் அமராசேகரே, எந்த ஓ அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றோ. நல்ல கரங்களை தட்டி ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி,
ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya நன்றி ஆண்டவரே ஹalleluya gloria la bashataraba kadaralaradara rimra mamro sheke mamrala tvaraba kadaraba oh hallelujah எங்கள் உள்ளம் உம்மை பாடட்டும் ஆண்டவரே எங்கள் தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் கண்மலையும் மீட்பருமானவரே நன்றி அப்பா அர்ப்பணிக்கிறோம் இந்த கூடுகை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீரார் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் பிரசனம் ஆளுகை எங்கள் மத்தியில் நிறைந்திருக்கட்டும் கிருபையாய் எழுந்தருளி எங்கள் மத்தியிலே மகிமைப்படும் நாங்கள் பாடுகிற பாடல்கள் எங்கள் எண்ணங்கள் தியானங்கள் அப்பா எல்லாம் உமக்கு பிரியமாயிருப்பதாக கர்த்தர் எங்களோடு இந்த நாளிலும் பேசுவீராக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் வரவேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வார் எல்லாவற்றையும் கிருபையாய் அனுகூலமாக்கி தாரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை ஆசீர்வதி உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் எழுந்து நின்று 63வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 63 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை தாங்குகிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போடு அவர் ஆகட்டும். Thank you Jesus. ஆமென், ஆமென். நம்முடைய நினைவு அவரால் நிறைந்திருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்திலே நிறைந்திருக்கும். நம்முடைய நினைவு அவரால். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதை. இந்த அனுபவம் வேணும்னு சொல்றவங்க ஆமென். எல்லாருக்கும் தான் வேணும், யாருக்கு வேண்டாங்க? நம்முடைய இருதயம் ரொம்ப ஆமென் அது அவருடைய நினைவுல நம்ம வாழ்றோம்னு வைங்களேன். அவருடைய நினைவில் வாழ்கிறோம், அவருடைய நினைவால வாழணும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கும்.
ஆமென். கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயமுமக்கா. இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆதி அன்பு இருந்திருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ஆமா, 18 வயசாச்சு ஞானஸ்நானம் எடுப்போம், அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. உண்மையா அவங்களுக்குன்னு ஒரு ஆதி அன்பு இருக்கும். அந்த அன்பு அவங்க அதிகமா ரொம்ப நேசிக்கிற நபர் அந்த டைம்ல இயேசுவா மட்டும்தான் இருப்பாங்க. இயேசுவுக்காக எதை வேணாலும் ஈஸியா விட்டுருவாங்க. அன்பு ஜாஸ்தியாக ஆக ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ரொம்ப லெகுவாயிரும். கடினமான காரியம் கூட நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். ஆனா எந்த கான்டாக்டும் இல்லாம இருந்தாதான் சின்ன விஷயத்த அவர் சொன்னா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. அந்த அன்புல தான் மூழ்கணும். அன்பில நம்ம இன்னும் வளரணும், மூழ்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த அன்பை நம்ம நினைக்கணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. இன்று நம்மிடத்தில் காண்பதெல்லாமே